போல விதுரன் வந்து கூப்பிடுறார், கிருஷ்ணா உனக்காக நீ கட்டிய உன் வீடு இருக்கு, வா கிருஷ்ணான்னு கூப்பிடுறார். இதுதான் வந்து இறைவனை நாம் வணங்க வேண்டியது. அவனருளாலே அவன்தான் வணங்கி அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்யறது இல்லை, இறைவன் செய்ய வைக்கிறார், நம்மளை ஒரு கருவியா பயன்படுத்துறார். எல்லாமே சுவாமி நடத்தி கொடுக்கிறார், சுவாமி மூலம் நடக்குது, சுவாமியினுடைய அருளால் நம்ம வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்து புரிதல் இருந்தால் சுவாமி நிச்சயமாக சுவாமி புகழ் பாடும்போது எல்லாமே தன்னால் நடக்கும். அப்படி நடக்கப்பட்டதே இருந்தது. அப்படி விதுரன் கூப்பிடும்போது உள்ள விதுரன்ட்ட போகிறார். கிருஷ்ண பரமாத்மா உள்ளே போகும்போது நம்மெல்லாம் மரியாதை நிமித்தமாக என்ன செய்வோம், உள்ளே வந்தால் சந்தனங்குமத்தை ஊதை எடுத்து கொடுப்பான், ஸ்வீட் காரத்தை கொடுப்பான், தண்ணி எடுத்து கொடுப்பான், காப்பியை கொடுப்பான். ஆனால் ஏழையாக வேலைக்காரிக்காக பிறந்த விதுரன் வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன பச்சை தண்ணியை ஒரு டம்ளரில் மோந்து கொடுக்குறார், குடிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து குடிக்கிற என்ன இருக்குன்னு பார்க்குறார், 2 வாழைப்பழம் சாப்பிட்டு பசியாறதுக்காக வச்சுருக்கார். கனகதாரா சோஸ்திரத்தில் நெல்லிக்கனியை ஏழை பிராமணுக்காக கொடுத்து கனகதாரா சோஸ்திரம் குருநாதர் படித்த மாதிரி 2 வாழைப்பழத்தை கொடுக்குறார். அதிவிதமான பக்தி. இப்போ முதல்வர் நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டார், நம்ம என்ன செய்வோம், அது மாதிரி இந்த உலகத்தை காக்கக்கூடிய பரமாத்மா உள்ள வர்றார், கையும் உடலை காலும் உடலை, 2 வாழைப்பழத்தை எடுக்கிறார், சொலையை கீழே போட்டுறார், தோலை கிருஷ்ண பரமாத்மா கொடுக்குறாரு. பதட்டம், கை பதட்டம், புரியலை. இப்போ சுவாமியோட சொன்னார், நான் எல்லாத்தையுமே கவனிப்பேன், ஒன்றும் பயப்படாமல் தைரியமாக பாடுன்னு சொன்னார் பழனி மலையில். என்னன்னா தைரியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மத்தியில் வராது, நம்ம எல்லாம் புதஞ்சு கிடக்கும். மைக்கு பிடிச்சி பேசும்போது நமக்கு எதிர்க்க முட்டாள்னு சொன்னால் உங்களுடைய அறிவு களஞ்சியம் புதஞ்சு கிடக்கிற அத்தனை கருத்துக்களும் வெளியே வரும். இது டாக்டர் அண்ணாதுரை இந்த உலகத்தில் நெடுஞ்செழியனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சொன்னது. அதனால் இன்றைக்கி நடமாடும் பல்கலைக்கழகம்னு ஒரு பட்டம் வாங்கினார். இப்பெல்லாம் அறிவு ஜீவிகள் நம்ம மனசில் இருக்கும், அதை வெளியில் கக்கணும். நமக்கு தெரிஞ்சதை நாளை கொண்டு போகிறோம். கக்க 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 கொடுக்க கொடுக்க கரையாது கல்விதான்.